மத்திய பட்ஜெட்டில் 6% மத்திய பட்ஜெட்டில் 6% அதாவது தங்கம் வெள்ளி பிளாட்டினத்துக்கு 6% கொடுத்துக்கூடிய நிலையில இது எப்போது குறையும் சார்? அதாவது இந்த 10% இருந்த இறக்குமதி வரி 6% குறைச்சிருக்காங்க. 4% குறைப்பில் இருக்கு. அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு சவரனுக்கு 800 முதல் 1000 ரூபாயாகும். ஒரு கிராமுக்கு 100 முதல் 175 ரூபாய் அளவு குறைஞ்சிரும். இது உடனடியாக அமலுக்கு வரும். இந்த விலை குறைப்பின் மூலமாக கடத்தல் தங்கம் கொண்டு வருவதற்கு ஒரு பெரிய சவால். காரணம் என்னன்னா, மத்திய அரசுக்கு நாங்கள் ஏற்கனவே நிறைய தடவை கொடுத்துருக்கோம். இது மாதிரி கடத்தல் தங்கம் நிறைய வரதுனால இறக்குமதி குறைச்சால் இதெல்லாம் தடுத்து நிறுத்தப்படும். அது மட்டுமல்லாமல் நியாயமாக தொழில் செய்பவர்களுக்கு இந்த கடத்தல் மூலமாக ஒரு பெரிய சவாலாக இருக்கிறது அப்படின்னு கொடுத்தோம். இந்த முறை இந்த பட்ஜெட்ல மத்திய அரசு அதை பரிசீலித்து 4% குறைச்சிருக்காங்க. அதாவது 10% இருந்து 6% மாற்றிருக்காங்க. இது நாங்கள் வரவேற்கிறோம். காரணம் என்னன்னா, முதல்ல கடத்தல் தங்கம் குறையும். இந்திய பொருளாதாரத்துக்கு சவாலாக இருந்த கடத்தல் தங்கம் குறையும் போது நியாயமாக தொழில் செய்பவர்களுக்கு ஒரு நல்ல விஷயமாக இது இருக்கும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். அது மட்டுமல்லாமல் நுகர்வோர்களுக்கு ஒரு சவரனுக்கு 1000 ரூபாய் குறைஞ்சிருக்குன்னு சொன்னா அவர்களே பெரிய சந்தோஷம் அடைவாங்க. இது எல்லாமே வரவேற்கத்தக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இது இப்ப இன்னைக்கு அமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறாங்க, எப்போ இந்த விலை குறைப்பு அமலுக்கு வரும்? இந்த விலை குறைப்பு உடனடியாக அமலுக்கு வந்து விட்டது அப்படின்னு சொல்லலாம். இப்பவே பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா வந்துடுச்சு அப்படின்ற மாதிரியே சொல்லலாம். அதனால ஒரு சவரனுக்கு 800 முதல் 1000 ரூபாய் இன்னைக்கே குறைஞ்சிருக்கு. இல்ல இப்ப நீங்க வெறும் கோல்டுக்கு மட்டும் போடுறது, இப்போ சில்வர் பிளாட்டினத்துக்கும் சொல்லிருக்காங்க. ஆமா, வெள்ளிக்கும் அதே மாதிரியான விலை குறைஞ்சிரும். ஏன்னா எல்லாமே எதிர்பார்ப்பது தங்கத்தின் மீது தான். தங்கம் குறைஞ்சா அது நம்பி இருக்கக்கூடிய மற்ற உலோகங்கள் விலை குறையும். அப்படின்னு பாத்தீங்கன்னா வெள்ளி விலையும் அதுக்கு ஏற்ற மாதிரி கணிசமான அளவு குறைஞ்சிரும். தங்கம் குறைஞ்சிருக்கிறது ஒரு பெரிய வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான். இப்போ இதுல இன்னும் முக்கியமான ஒரு மிடில் கிளாஸ், ஒரு லோயர் மிடில் கிளாஸோட பெரிய சேவிங்ஸே கோல்டு தான். சோ அதை குறைச்சது மூலமா இது எந்த அளவுக்கு தங்க விற்பனை அதிகரிக்கும் அப்படிங்கிற பெர்ஸ்பெக்டிவ். அதாவது எல்லாருக்குமே இப்போ ஆர்வம் மற்றும் ஆசை வரும். அதாவது தங்க விலை குறைஞ்சிருக்கு, இப்ப வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அப்படி பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நிச்சயமாக இதன் மூலமாக விற்பனை கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. காரணம் என்னன்னா, பாமர மக்களும் சாதாரண விவசாய மக்களும் கூட வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இப்ப இருக்கு. அதனால உடனடியாக வாங்கிடுவாங்க. கோல்டு எப்போது இல்லாத வகையில ஒரு புதிய உச்சத்தை தொட்டு இருக்கு. அதாவது 55,000 தொட்டு இருக்கு. ஆனா இந்த விலை குறைப்பு எந்த அளவுக்கு சரியா இருக்கும்? இது அது குறைக்குமா? பெரும் அளவுல மீண்டும் 50,000 எல்லாம் வர வாய்ப்பு இருக்கா? இல்ல, அவ்வளவு குறையாது. இப்போதைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாய் சவரத்துக்கு குறையும். இன்னொரு நடைமுறையில தெரிய வரும் இன்னும் எந்த அளவுக்கு குறையுது அப்படிங்கிறது. நன்றி.